பார்த்ததில் கேள்விப்பட்டதில் ஒரு பக்கம் நீங்கள் இந்த 24 இயர்ஸ் தீர்க்க தரிசன ஊழியங்களில் நீங்கள் இப்படி பிரயாணத்தில் இருந்தாலும் அரசியலுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்ததா? அநேக அரசியல் தலைவர்களே உங்கள் வீட்டுக்கு வந்து போனதா? இதெல்லாம் குறித்து அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. உங்களையும் அரசியலில் இணைப்பதற்கு பல தலைவர்கள் ஒரு மாற்றத்தை, அரசியலில் மாற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக உங்களை இணைக்கவும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன அழைப்பு கொடுத்ததுனால தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் அழைப்பில் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த அரசியலை குறித்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பேசினா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஐயா, சில கேள்வி எனக்கும். நான் என்னுடைய நட்பில் அநேக காரியங்கள் அப்போத்திலேருந்து நீங்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லி அது நிறைவேறி இருக்கிறதுக்கு நாங்கள் சாட்சியாக இருந்திருக்கிறோம். அது ஒரு அரசியலில் தேர்தலில் நிற்க போகிற ஒரு நபரை பற்றியோ மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்ததுக்கு நாங்கள் எவிடன்ஸாக இருக்கிறோம். இப்போ கடந்த 2 வருஷமாக தான் நீங்கள் மீடியாவுக்கு வாரீங்க. குறிப்பாக 2024 கிராஸ் ஓவர் சர்வீஸில் நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய காரியம், ட்ரம்ப்புடைய காரியம், அந்த வாட்டிகன் ரோம் எல்லாம் நீங்கள் சொல்லி அப்படி தெளிவாக நடந்திருக்குது. அப்போது அதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அரசியலை பற்றி நீங்கள் சொன்னீங்க, எலெக்ஷனில் பற்றி சொன்னீங்க. திராவிட கட்சி அல்லாத 3ஆவதாக ஒரு நட்சத்திரம் வந்து அந்த திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதற்கு, ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதற்கு ஒரு துவக்கம் இந்த எலெக்ஷனில் பார்க்கலாம். ஆனால் உடனே மாற்றம் வராது, அது காலதாமதமாகும். ஆனால் அது ஆரம்பித்து விட்டது என்பதை பார்ப்பீங்கன்றதை 2024 கிராஸ் ஓவர் சர்வீஸில் நீங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில் சொன்னீங்க. அதுக்கு இன்றைக்கி யூடியூப்பில் உள்ள அந்த வீடியோவை சாட்சி. அப்போ நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இது குறித்த வெளிப்பாடு எனக்கு 2007 ஆண்டவர் கொடுத்தார். அப்படி எங்களோட கூட நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, பகிர்ந்துருக்கிறீங்க. இந்த தமிழ்நாடு அரசியல் நடக்கக்கூடிய காரியம் இப்போ தேர்தல் சமீபித்து வந்திருக்குது. இந்த சுவாரஸ்யமான இந்த தமிழ்நாடு அரசியலை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியா நாங்கள் உங்களை கேட்குறோம். தர்மபுரி அருகில் பதிகால் பள்ளம் என்கிற ஒரு சிறிய காடு போல ஒரு இடம் உண்டு. அதில் ஒரு பள்ளத்தாக்கு அருகில் 7/7/2007 7ஆம் மாதம் 7ஆம் தேதி 2007ஆம் வருஷம் மாலை நேரத்தில் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்தேன். அப்பொழுது தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாய் அந்த இடத்தை சூழ்ந்தது. மனிதர்கள் ஒருவரும் அந்த பகுதியில் வர முடியாத ஒரு இடம். தேவனுடைய மகிமை அந்த இடத்தை அப்படியே சூழ்ந்தது. திறந்த கண்களிலே அந்த பிரசன்னத்தை பார்த்தேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. என்னை குறித்தும் எதிர்காலங்களை குறித்து ஊழியங்களை குறித்து அநேக வார்த்தைகளை தேவன் என்னோடு பேசினார். அதில் ஒரு பகுதி தான் இந்த அரசியல் சார்ந்தது. 2007 பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன நோக்கி வந்தது. அண்ணா திமுக, திமுக என்கிற இந்த 2 பெரிய கட்சியின் பின்புலத்தில் வராத ஒரு நபர் தமிழக அரசியலில் வருவார். நட்சத்திரம் போல புறப்பட்டு வருவார். அவர் வந்து சிறிய கட்சிகள் எல்லாவற்றிற்கும் மேலாய் மதில்களை தாண்டுவது போல தாண்டி ஒரு மேன்மையான இடத்தை பிடிப்பார். 50 ஆண்டு காலமாய் தொடர்ந்து வருகிற திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி ஒரு மனிதன் மூலம் புதிய ஆட்சியை கைப்பற்றும். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் எனக்கு வெளிப்படுத்தியது. இதோடு இன்னொரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நட்சத்திரம் எழும்பி வருகிற அந்த காலத்தில்
அந்த நட்சத்திரம் அரசியல் வானில் ஜொலித்து கொண்டிருக்கிற அந்த காலங்களில் வேறொரு நட்சத்திரம் எழும்பும். ஞானம் உள்ளவன் உணர்ந்து கொள்ள கடவன். மாற்று அரசியலுக்கான அந்த நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய தாக்கம் வடக்கே தொனிக்கும். வடக்கே என்றால் மத்திய அரசு. தமிழகத்தின் தாக்கம் இந்த மனிதன் மூலம் வடக்கே தொனிக்கும். தீர்க்க தரிசனத்தை துல்லியமாய் கவனித்துக் கொள்ளுங்கள்.